கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளாய் கர்த்தருக்கு பிரியமான பாதையில் முன்னேறி செல்லும் பொழுது சத்துரு உங்கள் வழிகளில் இடரல் செய்தாலும் கூட கர்த்தர் மேல் உங்களுடைய முழு நம்பிக்கையை விசுவாசத்தை வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்பு வைப்பான் சொன்ன தேவன் நம்முடைய செட்டைகளின் நிழலிலே உங்களை பாதுகாப்பார். இது எப்படி என்று நீங்கள் கேட்கிறீர்களா? தேவனுடைய தாசன் கர்த்தருடைய அன்பு மகன் சாது சுந்தர் சிங் வாழ்க்கையிலே இது நடந்தது. ஒருமுறை இமயமலை பகுதியிலே காட்டுப்பாதை வழியாக சாது சுந்தர் சிங் சென்று கொண்டிருந்த பொழுது அந்த பாதையின் குறுக்கே ஒரு காட்டாறு பாய்ந்து சென்றது. அந்த ஆற்றின் நீரோட்டம் கடுமையாக இருந்தது. அந்த ஆற்றை கடப்பதற்கு பாலம் எதுவும் இல்லை. ராத்திரி நேரம் காட்டு மிருகங்களின் பயங்கர சத்தம் அந்த காட்டில் எங்கும் எதிரொலித்தது. அந்த காட்டாற்றை கடந்து சென்றால் மட்டுமே கொடிய மிருகங்களின் பிடியிலிருந்து தப்ப முடியும். ஆனால் சாது சுந்தர் சிங் என்ன செய்கிறார்? முழங்கால் படியிட்டு கண்களை மூடி கர்த்தருடைய உதவிக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். என்ன ஆச்சரியம்! அவர் ஜெபத்தை முடித்து கண்களை திறந்து பார்த்த பொழுது ஆற்றின் அக்கறையிலே நெருப்பு மூட்டப்பட்டிருந்தது. அதிலே ஒருவர் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் சாது சுந்தர் சிங்கை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, என் தோளில் ஏறி அமர்ந்து கொள் என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, சாது சுந்தர் சிங்கை தோளில் சுமந்து கொண்டு சீறி பாய்கிற காட்டாற்றை கடந்து அக்கறைக்கு சாது சுந்தர் சிங்கை பத்திரமாக கரை சேர்க்கிறார். அந்த மனிதரின் தோளில் இருந்து இறங்கி கீழே கால் வைத்தவுடன் திரும்பி பார்க்கிறார் சாது சுந்தர் சிங். அவரை சுமந்து வந்தவரை காணவில்லை. நெருப்பு மூட்டப்பட்டிருந்த அறிகுறியும் இல்லை. இது தேவன் செய்த அற்புதம் என்று கர்த்தரை துதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்ற வேத வசனத்தின்படியே இது நடந்தது. நீங்கள் கர்த்தரை கிட்டைய நெருங்கி சேரும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு இன்னும் அதிகமாயிருக்கும். ஆமென், அல்லேலூயா.